ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க சினிமா ப்ரோ. தமிழகம் மட்டும் இல்லாம ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் இந்த வீடியோ ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்குன்னு நான் நம்புறேன். தமிழகத்தை பொறுத்தவரை அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைஞ்ச ஒரு முகத்துக்கு எப்படி 2 கண்களோ அந்த மாதிரி ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம் உள்ளது. அப்படி பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம்னா இப்போ எலெக்ஷன் ஒரு பெரிய சர்ச்சையோடு சேர்ந்த ஒரு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருந்தாலும் நடிகர்கள் தேர்தலில் சந்திப்பதும் ஆட்சி பீடத்துக்கு வருவதும் சரியா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு முன்னுதாரணமாக எம்ஜிஆர் 1977 ஆட்சியவே பிடிச்சிருக்காரு. அது ரொனால்டு ரீகனுக்கு அவர் தான் முன்மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அரசியலும் சினிமாவும் நாம எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவிலேயே ஒரு நடிகர் முதன் முறையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக சட்டமன்றத்துக்கு போனார் அப்படின்றது 1962 வருஷத்துல சேடப்பட்டி சூரிய நாராயண தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ராஜேந்திரன் இலட்சிய நடிகர் அவர் தான் தேனி தொகுதியிலிருந்து இந்திய அளவிலேயே முதல் முறையா ஒரு நடிகர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். பிறகு அவரே 1972 77 காலகட்டம் வரை மேல் சபை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா 1977 அந்த அதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ள வரல. அவர் மட்டும்தான் முன்னுதாரணமா இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் 67 வருடத்துல பரங்கிமலை தொகுதியில் வேட்பாளராக நின்று ஜெயிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை துவங்கி வச்சாரு. அப்ப திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இப்படியாக பார்த்தோம்னா அதுக்கு பிறகு 77 தேர்தல். இந்த 77 தேர்தலில் ஐஸ்வர்யவேலன், திருச்சி சவுந்தரராஜன் போன்றவர்கள் எம்ஜிஆருடைய அவருடைய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர்களாக இருந்தவங்களும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஐஸ்வர்யவேலன் துணை மந்திரி எல்லாம் இருந்திருக்காரு. திருச்சி சவுந்தரராஜன் அந்த மாதிரி இருந்திருக்காரு. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் வைஜெயந்தி மாலா பாலி பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனார். அப்படி தமிழக அரசியலில் பார்த்தோம்னா நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதீதமாக இருந்திருக்கு. 77வது வருடத்தில் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியவே ஏற்படுத்தி எம்ஜிஆர் முதல் முறையாக அரசியலில் ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை எழுதினார். அதற்கு பிறகு என் டி ராமாராவ், ரொனால்டு ரீகன் இவங்க எல்லாம் உலகளவில் நமக்கு அண்டை மாநிலத்தில நிகழ்ந்த ஒரு சரித்திரமா நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு எஸ் எஸ் சந்திரன், டி ராஜேந்தர், கே பாக்யராஜ் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, எலெக்ஷன்ல பேஸ் பண்ணாரு. ஆனா ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா அவர் பெருசா ஜெயிக்கல. அவரே ஜெயிக்காத போது அவருடைய கட்சியை சார்ந்தவங்க யாரும் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதான் அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைஞ்சிருந்தாலும் நடிகர்களை மக்கள் ஏத்துக்கிறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல மக்களுக்கு அவங்க கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆனா மட்டும்தான் அந்த விஷயம் ஏற்றுக்க முடியும். ஏன்னா சிவாஜி ஒரு நடிகரா பெருசா மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு. பட் அரசியல் வர்றப்ப அவருக்கு அப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை. அதே மாதிரிதான் ஜெயலலிதா. அவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எம்ஜிஆர் கொள்கை வரம்பு செயலாளர் ஆக்கி அப்புறம் டெல்லி மேல் சபைக்கு அவங்க எம்பியா போனாங்க. அப்புறம் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு அவங்க அரசியலை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகையில அவங்க 1989 வருடத்துல நடந்த தேர்தலில் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகான தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவே 2 அணியா பிரிஞ்சு ஜானகி ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்சு நிக்கல. அவங்க ஜெயிச்சாங்க. ஆனாலும் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இப்படியாக ஒரு இடத்துல தமிழக அரசியலில் நடிகர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க அரசியலுக்குள்ள டாமினேட் ஆனாங்க. அந்த வகையில தான் நடிகர் ராமராஜன், நெப்போலியன், எஸ் எஸ் சந்திரன், சந்திரசேகர், எஸ் வி சேகர் இவங்கெல்லாம் மக்களவை உறுப்பினரா, சட்டசபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தமிழ்ல இப்ப சிவாஜி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய மையம். அதே மாதிரி கமல்ஹாசன் அவரே எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு பெரிய அரசியலும் இல்லாம சினிமாவில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செக்ஷனும் தெரிந்த ஒரு மனிதராக இருந்தார். ஆனா அவரால் எலெக்ஷன்ல
மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கல அவரால் வந்து சோபிக்க முடியல. இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்னா எஸ்.எஸ். சந்திரன், எஸ்.வி. சேகரன், ராமராஜன் இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்ச தமிழக மக்கள் ஒரு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லக்கூடிய சிவாஜியையும் கமல்ஹாசனையும் வந்து தோற்கடிச்சிருக்காங்கன்றது போது அது என்ன மாதிரியான முரண்னே தெரியும். அப்புறம் நீண்ட காலங்களுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அரசியல் பிம்பம் அப்படின்னா வந்து தேமுதிக கட்சியில வந்து ஆரம்பிச்ச விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சு அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து விருதாச்சலம் தொகுதியில இருந்து பெருசா ஜெயிச்சாரு. ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம்லாம் உருவாச்சு. 2011 எலெக்ஷன்லையும் வந்து நின்று அவருடைய கட்சியை வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியோட வந்து நிறைய பேர் வந்து ஜெயிச்சாங்க. ஆனா 2014 எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து தேமுதிக கட்சி வந்து அவ்வளவு பெரிய ஓட்டு வங்கியை இழந்துருச்சு. அப்படிதான் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழரை பொறுத்தவரை என்ன, சீமான் வந்து ஒரு கதாசிரியராகவும் இயக்குனராகவும் பரிணமிச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து தனித்து போட்டிக்கிட்டாலும் வந்து சீமானுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கவே இல்லை. இப்படி அரசியல்ல வந்து இருக்கையில வந்து இப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வந்து அது சார்ந்த பல்வேறு வகையான சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும், ஆனா விஜய் என்பவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு சாமானியமான ஒரு இடத்துல இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த 26 எலெக்ஷனை பொறுத்தவரை மிகப்பெரிய பேசுபொருளே வந்து யாருன்னு பார்த்தா விஜய் தான். அவரை பத்தி நாங்களே வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியான வீடியோக்கள் போட்டாலும் பட் ஜென்ரலா நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறத வந்து நம்மளால வந்து நிச்சயமா உணர முடியுது. இன்னைக்கு இருக்கிற முதல் சுற்று வாக்காளர்கள் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்க எல்லாம் வந்து விஜயை வந்து பெருசா சிலாயிக்கிறாங்க. சில ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊடகங்களை பார்க்குறப்ப வந்து 50 வயது 60 வயது இருக்கிற சில பெண்மணிகளும் வயதானவர்களும் கூட ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி விஜய் பேரெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து விஜய்க்கு கூட கூட்டமோ அல்லது இந்த கருத்து கணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆட்சி அமைப்புக்குள்ள வந்து அவரை கொண்டு வருமானா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தலை ஒரு கட்சி சந்திச்சு அதன் மூலம் வந்து கிடைக்கிற ஓட்டு வங்கியை வச்சு தீர்மானிக்கிறது தான் அரசியல். அப்படி இருக்கிற இந்த 26 தேர்தல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். மித்த கட்சிகளுக்கு இருக்கோ இல்லையோ விஜயை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவருடைய அடையாளம் என்னவும் அவருடைய அங்கீகாரம் என்னங்கிறது இந்த தேர்தல் தீர்மானிக்கும். ஆமாம், நடிகர்களுக்கு அரசியல் வந்து எந்த அளவு கை கொடுத்தது அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர் மட்டும்தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டாராக வந்து இருந்திருக்காரு, சினிமாவிலையும் அரசியல்லையும். அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாருமே பெருசா சோபிக்க முடியல. டி ராஜேந்தர், பாக்யராஜுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ் இருந்தாலும் பாக்யராஜெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லப்பட்டுமே வந்து அவரால் வந்து சினிமாவில் வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து அரசியலில் ஜெயிக்க முடியல. அதனால அரசியல் களம் என்பது வந்து அதற்கான ஒரு பார்வை வேற. அதை இந்த 26 தேர்தல் கட்டாயமா தீர்மானிக்கும். அதனாலதான் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த ஒரு வீடியோ வந்து போடணும்னு நம்ம சினிமா ப்ரோ வந்து கன்சல்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த தேர்தல் வியூகத்தில் வந்து எப்படியான ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் காத்திருக்கிறது மாதிரி, அரசியல் நோக்கங்கள் காத்திருக்கிறது மாதிரி, தமிழக அரசியலே வந்து இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப இன்டிமேட்டாக வாட்ச் பண்ணுறது மாதிரி நாமளும் வாட்ச் பண்ணுவோம். இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சினிமா ப்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாருங்கள். என்றென்றும் நன்றிகளும் நவரத்னம் நோபாரதி. நன்றி, வணக்கம். இது உங்கள் சினிமா ப்ரோ.